1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய தேவ பக்தியானது இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வருகிற வாழ்க்கைக்கும், அதான் அப்படி தப்பா போட்டிருக்கு. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும்னா புரியாது. இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின் வருகிற வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எதை தேடி போவார்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களை செல்வந்தர்களாக வைப்பார். உங்களை பிணிகள் நோய்கள் இல்லாதவர்களாக வைப்பார். உங்களை கடன் இல்லாதவர்களாக வைப்பார். உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். இதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவ பக்தி என்பது எதற்கானது? நீங்கள் எதற்கு தேவனுக்கு பயந்து பக்தியோடு நடக்க வேண்டும்? இந்த வாழ்க்கைக்கும் இனி வருகிற வாழ்க்கைக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சொன்னால் எவனும் கிறிஸ்துவண்டை வர மாட்டான், காணிக்க போட மாட்டான், சர்ச்சுக்கே வர மாட்டான். நிறைய பேர் சர்ச்சுக்கே வராமல் ஓடி போடுவானு. அப்புறம் சர்ச்சே நடத்த முடியாது, இழுத்து மூடிட்டு. இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ் இதிலெல்லாம் நிறைய சர்ச்சுகளை எதுக்கு கொடுத்துருக்காங்க? பார், கேளிக்கை பார். டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்க, லேடிஸ் அவுத்து போட்டு ஆடுவாங்க, இவங்க குடிச்சிக்கிட்டே வேடிக்கை பார்ப்பாங்க. இதுக்கு தான் சர்ச்சு பயன்படுது. ஏன்னா யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப படிச்சுட்டாங்க, உலக அறிவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. சோதோம் குமாரா மாதிரி மாறிட்டாங்க. இது புதுசு இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சோதோம் குமாரில் இதாங்க நடந்தது. என்னம்மா அதிசயமாக நாகரிகத்தை கற்றுக்கிட்ட மாதிரி பேசுகிறீங்க? ஏற்கனவே அங்கே தான் போதைக்கு அடிமையாக இருந்தால், ஏற்கனவே அவுத்து போட்டு ஆடினா ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்தார்கள். அசிங்கமான உலகத்தில் என்னென்ன கேவலமானது இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சான் அந்த சோதோம் குமாரால். அது அழிபட்டு போச்சு. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி பண்ணுறான். நம்மளும் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். இது என்ன பிரமாதம், இதோட ஒரு ஸ்பெஷலைட் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லுவான்ல, அதுமாரி அந்த காலத்தில் இதோட கேவலமான துன்மார்க்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதான் சாலமோன் என்ன சொல்கிறான், இதோ இதை பார், இது நூதனம், வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லத்தக்க காரியம் ஒன்று உண்டோ? ஏற்கனவே இருந்தது தான் இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது இருப்பு தான் இனிமேல் வரும். ஏற்கனவே இருந்ததை பற்றிய அறிவு நாலேஜ் நமக்கு இல்லை. அதனால் நம்ம ஆன்னு வாயை பழக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இந்த வாழ்க்கைக்குரிய பக்தி, இறை பக்தி எதற்கானது? இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்தி என்பது இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எதிர்வருகிற வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. அது நேற்று ஐயா கேட்டார்ல, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அன்போடு நடந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போய் எங்கள் பரலோக ராஜ்யத்தை காட்டு. இல்லை ஏற்கனவே போனான்ல 2 பேர், அவனுங்களை கூப்பிட்டு நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்கோன்னு சொல்லி பார்ப்போம். நம்பிக்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்துகிட்ட போய் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை காட்டுங்க போதும் அப்படின்னா. இயேசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எப்படி சகோதர சகோதரிகள் அன்பாக குடும்பத்தை அன்பாக நடத்துகிறீர்களோ அங்கே தான் பரலோக ராஜ்யமே இருக்குது. பூமியிலே பரலோக ராஜ்யத்தை காணாமல் நீங்கள் புதுசாக பரலோக ராஜ்யத்தை கட்ட போகிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நல் ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கும். கிறிஸ்தவ மதம் ஒன்றும் பெருசாக கிழிக்கலைங்க. நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் அங்கே அப்படி தான். அப்போ நம்ம எல்லாம் நல் ஒழுக்கம் ஆகிட்டாங்கன்னா கிறிஸ்து தேவையில்லைங்க. கிறிஸ்துவாது வெங்காயமாகுது சொல்லுவார்ல, பெரியார் சொல்லுவார்ல, வெங்காயமாகுதுன்னு இல்லையா? நம்ம ஒழுக்கமான கிறிஸ்து எதுக்கு? பதில் சொல்லுங்கள். கிறிஸ்து தேவையா? நம்ம நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நல்ல பாடங்கள் நமக்கு இருக்குது, பழமொழிகள் இருக்குது, நன்னூல்கள் இருக்குது. நம்மகிட்ட தமிழ் மொழியில் நன்னூல்கள்னு இருக்குது, திருக்குறள் இருக்குது இல்லையா? ஒழுக்க நெறிகள் இருக்குது. எல்லாம் ஒழுக்கமாக நடந்துட்டா கிறிஸ்து எதற்கு? கிறிஸ்து தேவையில்லைல. எதுக்கு கிறிஸ்துவ மாதிரி கும்பிடணும்? அப்புறம் தேவையில்லாத வேலை தானே. நம்ம பாட்டு ஒழுக்கமாக நடந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கலாம்ல. ஏன் கிறிஸ்து தேவை? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் என்று உங்களால் ஒன்று நீ செஞ்சு பாரு. நீ நல்லவனாய் வாழ்ந்து விட்டால் உனக்கு 1 கோடி மதிப்பு. நீ வாழ்ந்து காட்டு.
தேவன் ஒருவர் தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. அவராலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். நீங்கள் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதியிலே தான் வாழ வேண்டும். உங்களுக்கு தகுதி வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தகுதி தான். நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படி தேவனை பற்றி கொண்டு உங்களால் இந்த வாழ்க்கையிலும் எதிரி வருகிற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு மகிமை எப்படி வரும்? பரமண்டல ஜெபத்தில் கடைசியில் என்ன சொல்கிறோம்? ராஜ்யமும் வல்லமையும், கடைசி பாயிண்ட்டை மறந்துடுவான், மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகிமை அனைத்தும் தேவனுக்கே உரியவை, வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. அவ்வளோ மகிமையும் நீங்கள் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவனோடு இணைந்திருந்து சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த வாழ்க்கைக்கும் இனி வருகிற வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது, வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனை பின்பற்றினால் இரண்டையும் கொடுப்பார். இன்றைய தலைப்பு என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் ஆர் பார்ன் ஃபார் க்ளோரி. நீ என்னை கனப்படுத்துவாய், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கித்தது. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே வாருங்கள், இன்றைக்கு 500 ரூபா காணிக்க போடுங்கள், ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த ஈர வெங்காயமெல்லாம் இங்கே செல்லாது. கண்டிஷன் அப்ளை. என்ன? கிறிஸ்டியன் பார்ன் ஃபார் க்ளோரி, நீ என்னை கனப்படுத்துவாய். இஃப் யூ கிளாஸ் இருக்காங்க, இஃப் கிளாஸ் இருக்கு. நீ தேவனை மகிமைப்படுத்தினால், கனப்படுத்தினால் அவர் உன்னை கனப்படுத்துவார். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன்ஸ் ஆர் பார்ன் ஃபார் க்ளோரி. நீங்கள் வெற்றி அடைவதற்கும் மகிமை அடைவதற்குமே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் எதற்காக பிடிச்சார்? மகிமை அடைவதற்காக பிடிச்சார். ஏன் அழிஞ்சு போனாங்க? அவன் தன் சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு அதான் அழிஞ்சு போகிறான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெளிவாக சொல்லிட்டார். தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லை, யாரையும் அழிக்கிறதே இல்லை. இப்படி தான் அவன் தன் சொந்த இச்சையில் இழுப்புண்டு பரிசோதிக்கப்படுகிறான். பிகாஸ் ஆஃப் த டெத் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் காரணமாக believers have been begotten again to a living hope, and that hope includes the glory of God. இன்றைக்கி மறுபடியும் பிறந்த சர்ச் அப்படின்னு நிறைய இருக்குது. பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். நீங்கள் மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா தெரியும், திருமண மணமகள் தேவை, மணமகன் தேவைன்னு போட்டிருப்பான்ல, பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் போட்டிருப்பான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆளுங்களே போட்டிருப்பான். இந்த மாதிரி இந்து கிறிஸ்டியன் நாடார் திருநெல்வேலி பிராக்கெட்டில் போட்டிருப்பான் பார்ன் அகெயின். அங்கே நாடார் என்னத்துக்கு நிற்கிது? கிறிஸ்டியன் முதலியார் பார்ன் அகெயின் அப்படின்னு போட்டிருப்பான். கிறிஸ்டின் பறையார் பார்ன் அகெயின் போட்டிருப்பான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்து விட்டார்களாம். தங்கள் பாவங்களை எல்லாம் போக்க பிறந்துட்டு இப்போ முதலியார்களாக இருக்கார்களாம். எங்கள் அண்ணெல்லாம் ரசிக்கப்பட்டான் 1981ஆம் ஆண்டு. ரசிக்கப்பட்டு நாடாராக இருக்கான். இதுதான் இது மாதிரி நிறைய பேர் இருக்கான். சாதிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சாதி அப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் மறுபடியும் பிறந்துக்கிறேன், போய் பிறந்துக்க. எது உனக்கு தெரியும்? உன்னுடைய கனி வெளியில் தெரியும். என்ன விதமான குணமுடையவனாக இருக்கிறாய் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சர்ச்சில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறோம்? சர்ச்சில் கூடி வரும்போது, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்க்கிறோம். நாங்கள் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம் சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இல்லை என்றால் நமக்கு ஹோப்பே கிடையாது. அப்போ அவருடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலக பிரகாரமான எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் ஒழிந்து விட்டது. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க கடவுள். அதான் சொன்னார் பவுல், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் நிலைத்திருக்க கடவுள். அவர் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. நேற்று அந்த அம்மா சொன்னாங்க பாரு, லேடிஸ்ட்டை நிறைய நேரம் பேசுகிறாரு, ஜென்ஸ்ட்டை ஒரு அளந்து பேசுகிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு இந்த ஏற்பாடு பண்ணு, அவ்வளோதான், நிற்கவே மாட்டேன். இந்த அம்மாட்ட ஆபிரகாம் காலத்துலேருந்து மூலமாக அளந்துக்கிட்டு இருக்காரு.
ஏன்னா அப்போ தான் ஊருக்கு பூரா போய் பிரசங்கம் பண்ண அந்த பிள்ளை. இவன் போய் வீட்டில் வந்து 2 இட்லியும் கெட்டி சட்னியை ரெடி பண்ணிட்டான். அந்த அம்மா போய் ஊரில் போய் எல்லாரையும் தண்டாரா போட்டு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஏசு வந்திருக்காரு, ஒரு 1500 பேர் வாங்கடான்னு இழுத்துட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா இல்லையா? அப்போ யாருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் எப்படி? அண்ட் தேட் ஹோப் இன்க்ளூட்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்றால் அது தேவனுடைய மகிமை அதில் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய கூட படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய விளக்காக எங்கே பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கிறீங்க. கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு, கூட படிக்கிற பையங்களுக்கு சொல்லணும், கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும், நம்மிடத்தில் வேலைக்கு வருகிறவர்களுக்கு சொல்லணும், ஆண்டவர் உங்களை காப்பாற்றவே இல்லையா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவே இல்லையா? ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா மட்டும் வாய் வராது, கூச்சப்படும் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம இடத்துல பழகுறவங்க வந்து நம்ம இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. அதுக்கு நீ வழியக்க போய் இங்கே வாயா ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கிறியா இல்லையா அப்படின்னு சண்டை போட வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையே அவங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த அம்மா நேற்று சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தை உங்களுடைய குடும்பத்தில் உண்டாக்குங்க, உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தட்டும். அதான் இங்கே சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் த death and resurrection of Jesus Christ, believers have been begotten again to a living hope, and that hope includes the glory of God. யாரையுமே வீட்டுக்குள்ளே விட்டுறாத, நம்ம அசிங்க நான் தண்ணி தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவனையுமே வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோட இருந்து பாருங்கள், பரலோக ராஜ்யம்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா இவனும் கிறிஸ்துவிலே செத்தவனாக இருக்கிறான், அவளும் கிறிஸ்துவிலே செத்தவர்களாக இருக்கிறார்கள். செத்து 3 நாளாக என்ன ஆகும்? நாரம். இன்னைக்கு குடும்பங்கள் நாரி போய் கிடக்கிற காரணம் என்ன? செத்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிலே செத்து போயிருப்பதுனாலே அவருடைய குணங்கள் எல்லாம் நாற்றம் அடிக்கிறது. ரொம்ப அருமையான இது சொன்னாங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். பட் வாட் டு யூ மீன் பை த க்ளோரி ஆஃப் காட்? தேவனுடைய மகிமை என்றால் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். என்ன தான் தேவனுடைய மகிமைன்னு அர்த்தம்? த க்ளோரி ஆஃப் காட் மீன்ஸ் த சம் ஆஃப் ஆல் தட் காட் இஸ் அண்ட் டஸ். தேவனுடைய மகிமை என்பது தேவன் என்னவாக இருக்கிறாரோ அது எல்லாமே தான். தேவன் என்னையெல்லாம் செய்கிறாரோ அதுதான் தேவனுடைய மகிமை. அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை இல்லையா? க்ளோரி இஸ் not a separate attribute or characteristic of God such as his holiness, wisdom or mercy. Glory, தேவனுடைய மகிமை என்பது தனித்தனியான ஒரு பண்பு அல்லது குணாதிசயம் அல்ல. அதாவது அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஞானம், அவருடைய இரக்கம், அந்த மாதிரி தனித்தனி குணாதிசயம் அல்ல. Everything he is and does is characterized by glory. அவர் இருப்பதும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் செய்வது அனைத்துமே தேவனுடைய மகிமை. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியனை உதித்து நிலைக்கும் நல்லவர்களுக்காக செய்கிறார். நம்ம யோசிக்காத அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நாங்கள் பிஸ்னஸில் என்னென்ன செய்கிறோம், யார் யார்கிட்ட பேசுகிறோம், எங்கெங்கே ஆர்டர் போடுறோம், என்ன செய்யணும், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம், என்ன ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம், எங்கே நாங்கள் பொருள் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம், அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம், எதிர்கால திட்டங்கள் என்ன, எதுவுமே பிள்ளைகளான உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அது உங்களுடைய உலகத்திலே இல்லை. நாங்கள் இருக்கிறது வேறு உலகத்திலே இருக்கிறோம். ஆனால் உங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசமாக இல்லையா? இதே மாதிரி தான் தேவன் நமக்கு தெரியாத, நமக்கு புரியாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். He is glorious in wisdom and power, so that everything he thinks and does is marked by glory. அவர் மிகவும் மகிமை உள்ளவர். அவர் தம்முடைய ஞானத்திலே மிகவும் மகிமை உள்ளவர், தம்முடைய வல்லமையிலே மிகவும் மகிமை உள்ளவர். ஆகவே நம்ம நினைக்கிறது, அவர் செய்கிறது எல்லாமே மகிமையாகவே இருக்கிறது. He reveals his glory in creation, in his dealings with the people of Israel, and especially in his plan of salvation for lost sinners. உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஆதாம் படைப்பதற்கு முன்பே தேவன் ரட்சிப்பின் தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றியிருக்கிறார். ஆதாமை படைத்தார், ஆதாம் வழிவிலகித்தான் போவான் என்பது தெரியும். எகிப்திய மக்கள் வந்து அங்கே இருக்கிறார்கள், அங்கேருந்து நான் கூட்டு வரேன்னு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதையெல்லாம் முன்பே அவர் செய்து முடித்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் அவர். டைம்லாம் கிடையாது. நம்ம டைம் மிஷின், டைம் லேப்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம்ல,
இதெல்லாம் எதுவுமே ஆண்டவர் இடத்துல கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார்? In his dealings with his people of Israel and especially in his plan of salvation for lost sinners, இழந்து போன பாவிகளை, தொலைந்து போன பாவிகளை மீட்டெடுப்பதற்கு அவருடைய ரட்சிப்பின் திட்டம் அற்புதமானது. அந்த திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பயனாளிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் பங்காளர்கள். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய வேலை. ஏதாவது செய்கிறோமா ஆண்டவருக்காக? நாம் ஆண்டவருக்காக வாழ்வதே போதும், அதுவே அநேகருக்கு சாட்சியாக அமையும். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அநேகருக்கு எப்படி சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அது உதவி செய்தார். அதே மாதிரி நம்மளும் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். இது கிறிஸ்துவின் குணம். இதுதான் மகிமையை கொண்டு வரும் தேவனுக்கு. நீ யார்கிட்டயாவது போய் சொல்லுங்கள், துரோகம் பண்ணவனுக்கே அவன் சாப்பாடு போட்டு வளர்த்தாயாச்சா அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க? அவன் கும்பிட்ற சாமி அப்படிப்பட்ட சாமியா அப்படின்னு உங்களுடைய தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவார்கள். when we were born for the first time, we were not born for the glory. நாம் முதலாவது தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும்போது நாம் மகிமைக்காக பிறந்தவர்கள் அல்ல. whatever feeble glory man has will eventually fade and disappear, but the glory of the Lord is forever. இப்போ மனிதனுக்கு பல புகழ்ச்சிகள் இருக்குது, பெருமைகள். பெருமைப்படத்தக்க விதத்திலே வாழ்ந்து மடிகிறார்கள் மனிதர்கள். ஒருத்தர் கல்யாணம் 25வது நாள் திருமண விழா கொண்டாடினார். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மெட்ராஸ் அங்கங்கிறது 5000 பேர் வந்தாங்க. 5000 பேர் அவரை பாராட்டினார்கள், புகழ்ந்து பேசினார்கள். இதற்கு முன்பாக இப்படி செய்தவர்களின் எண்ணிக்கை அநேகம் அப்படின்னு போட்டிருக்கு. ராஜாவின் பதவிக்கு வரப்போகிற பிள்ளையின் மேல் மக்கள் ஆவலாக இருந்தார்கள், அவனு பின்னாடியே போனாங்க. இதற்கு முன்னாடி இப்படி செய்தவர்களின் தொகை இதை விட அதிகமாக இருந்தது. எல்லாரும் அப்படி தான் போவான். அப்புறம் அவன் செத்தவொன்னே அடுத்தவன்கிட்ட போயிடுவான், மறந்து போயிடும். இதான் அவர் சொல்கிறார், when we were born for the first time, we were not born for glory. Whatever feeble glory man has will eventually fade and disappear, but the glory of Lord is eternal. மனிதனுக்கு இருக்கக்கூடிய மகிமை, பெருமை எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். The works of man done for the glory of God will last and be rewarded. தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிற ஒரு மனிதனின் செயல்கள் அத்தனையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அண்ட் அதற்கு பலனும் கிடைக்கும். இன்றைக்கி வில்லியம் கேரி எடுத்துக்கோங்க, லிவிங்ஸ்டன் எடுத்துக்கோங்க, இல்லையா, தொர்கால் எடுத்துக்கோங்க, இல்லை ஐடாஸ் கட்டர் எடுத்துக்கோங்க. எந்த ஊரில், எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு, இந்தியாவில் எங்கே போனாலும் சரி, அங்கே தேவனுக்கென்று வேலை செய்த மிஷினரிகளுடைய வேலைகள் அங்கே இருந்த பெரியவர்களை விட, பெரிய மனிதர்களை விட பல நூற்றாண்டுகள் தாண்டி வாழ்கிறது. அவர்கள் வாழ்ந்திருந்த 1800 1700 ஆண்டுகளில் அங்கே பெரிய பெரிய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் இருந்திருப்பாங்களோ, புகழ் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் தாண்டி ஓங்கி புகழ் பெற்றிருக்கிறதுன்னு யார்? மிஷினரியுடைய வேலைகள். சாதாரண மக்கள் சொல்கிறாங்க, ஐடாஸ் கட்டர் ஆஸ்பத்திரி, என்ன கிறிஸ்டியன் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க வேலூரில், அங்கே தாங்க நாங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே தான் டெலிவரி ஆச்சு. எல்லா பேரும் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுடைய வேலைகள் மகிமையாக நித்தியமாக நிலைத்திருக்கும். But the selfish human achievements of sinners will one day vanish to be seen no more. மனிதர்கள் தங்களுடைய சாதனைகளை நினைத்து, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டோட பல கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன், ரொம்ப கிராமங்களுக்கு 1800களிலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடுகள் இருக்கும். மன்னார்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா, திருமாக்கோட்டையிலலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரில் வீடு இருக்குது, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் யார் என்ன ஏது அந்த ஊரில் கேட்டேன், யார் சார் இது இவ்வளோ பெரிய வீடு? அந்த காலத்தில் கட்டியிருந்தாங்க சார், முன்னே நல்லா இருந்திருப்பாங்க போல தெரியும், இப்போல்லாம் ஒரு பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, வெளிநாட்டில் இருக்காங்க போல. யார் என்னன்னு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. ஆனால் மிஷினரிமாருடைய வேலைகள், கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், சமூக திட்டங்கள் எப்படி இருக்குது? மேட்டூர் டேம் யார் கட்டான்னு கேளுங்க. இந்த பெரியார் டேம், முல்லை பெரியார் டேம் பென்னி குயிக்கு தானே கட்டினாரு. இன்றைக்கி போய் கேளுங்க, அவருடைய மனைவியின் நகைகளை விற்று, அவருடைய சொந்தக்கார நகைகளை விற்று சொந்த காசில் கட்டினாருங்க. ஊரில் இருக்க அத்தனை பேர் சொல்லுவோம். அவருக்கு என்ன பண்ணுறாங்க, வருஷம் பூஜை நடத்துகிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கியவர். கிறிஸ்துவினாலே ஏவப்பட்டவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அவருடைய பணி என்றும் நிலைத்திருக்கும். அதனால் கிடைக்கிற பலன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
ஆனால் the selfish human achievements of sinners will one day vanish to be seen no more. One reason that we have encyclopedias is so that we can learn about the famous people who are now forgotten. என்சைக்ளோபீடியாவுடைய ஒரு காரணம் என்ன தெரியுமா? முன்பு பிரபலமாக இருந்து இன்று அழிந்து போய் யாருக்குமே தெரியாமல் போயிட்டான்ல, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்சைக்ளோபீடியா. இன்றைக்கும் தெரிந்திருக்கிறவர்களை பற்றி தெரியறதுக்கு எதுக்கு என்சைக்ளோபீடியா? யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுக்கென்று நீங்கள் பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று வாழ்கிறவர்கள் என்று நித்திய மகிமையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. கிறிஸ்டியன்ஸ் ஆர் பார்ன் ஃபார் க்ளோரி. கிறிஸ்தவர்களாக நாம் பிறந்து விட்டோம் என்றால் நாம் மகிமை அடைவதற்கு தான் பிறந்திருக்கிறோம். நாம் கெட்ட குமாரன் மாதிரி ஆண்டவருடைய வழிகளை விட்டு ஓடி போனோம்னா ஆண்டவர் கண்ணை நோண்டி கழுத்தில் செயினை போட்டு இழுத்துட்டு வந்து மகிமை அடைய வைப்பாரா? நீ போ, நீ எப்போ வேணால் வாராஜா. அந்த கெட்டகுமாரனுடைய இளையகுமாரனுடைய அப்பா எப்படி காத்திருந்தார்? ஒரு நாள் ஒரு வந்துடுவானா அப்படி காத்துக்கிட்டு இருந்தார்ல. அன்றைக்கி மெட்ராஸில் ஒருத்தங்க ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நல்லா டாப் போனால் மார்க் வாங்கியிருக்கான், ஓடிவிட்டான். எங்கே போனானே தெரியல, என்ன நடந்துச்சு, அவன் கோச்சிட்டு போனானா என்னன்னே தெரியல. 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவங்க பெற்றோர்கள் வீட்டு கதவை நைட்டு மகளும் திறந்தே வச்சுருக்காங்களாம். என்றைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டானா? என் பிள்ளை எங்கே போனானே தெரில. அவனை பற்றி எவ்வளவோ தேடிட்டோம், பேப்பரில் நியூஸ் கொடுத்துட்டோம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம், தேடி கண்டுபிடிக்கிறோம், எத்தனையோ கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம், ஒன்றுமே தகவல் இல்லை. ஒரு வேளை என்றாவது ஒரு நாள் அவன் வரும்போது கதவு பூட்டியிருக்குன்னு தெரிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் வீடு திருடு போயிருமே, பரவாயில்ல, எங்கள் பிள்ளையே போயிட்டான், என்ன வேணால் யார் வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், என் பிள்ளை என்றைக்காவது வரமாட்டானா? இது மாதிரி தான் இளையகுமாரன் அப்பா காத்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் உங்களை கண்ணை நோண்டி செயினை பிடிச்சி இழுத்துலாம் வரமாட்டார். உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ எங்கள் ஊர் மேய்ப்பறியா போய் மேய். நீ ஆண்டவருக்கு அவமரியாதையை கொண்டு வருவாயா? கொண்டு வா, பிரச்சனை இல்லை. என்றாவது ஒரு நாள் நீ மனம் திரும்பி வரமாட்டாய் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும், அவமரியாதையை கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவர்களாக இருங்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருங்கள், நல்ல குணம் உள்ளவர்களாக இருங்கள். இந்த நல்ல குணத்தை நாம் டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணுறது? ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. கிறிஸ்தவாலை அல்லாமல் உங்களால் ஒன்றை செய்ய முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் வை யூ மஸ்ட் பார்ன் அகெயின். இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தம் இல்லை என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இரத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த சரீரத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வருபவர்களாக இருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் மகிமை அடைவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போனால் என்ன பண்ணும்? ஆண்டவரை நம்புங்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னா போங்கள். ஏன்னா ரெண்டுமே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எடுப்பா பைபிள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஒரு ஆள் எடுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஒரு எடுங்க. For all flesh is as grass and all the glory of man as the flower of grass. மனுஷனுடைய மகிமை எல்லாம் பூமியின் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, அது அழிந்து போகும், முதிர்ந்து போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அந்த மாம்சம் எல்லாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. And the world passeth away and the lust thereof, but உலகம் 1 யோவான் 2:17. And the world passeth away and the lust thereof, உலகமும் அதில் உள்ள இச்சையும் போயிடும். என்றைக்கு நினைத்திருப்பேன். இன்னைக்கு ரீல்ஸ்லாம் போடுறாங்கல்ல அப்படின்னு, ஆண்களும் பெண்களும் அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் 40 வருஷம் கழிச்சு அப்படியே ஆடுவான். அந்த வயசு தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் குச்சியை ஊண்டிக்கிட்டு எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறேன், என் பிள்ளைங்கன்னே கவனிக்கலை. எப்படி கவனிப்பாங்க? என்ன விதமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய்? ஆனால் இதே தேவனுக்கென்று மகிமை உள்ளவராக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். இப்படி தான் உன்னுடைய பிள்ளைகள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய பிள்ளைகள் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமை. இந்த மகிமையை அடைவதற்காகத்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தையும் அதில் உள்ள இச்சைகளையும் நிறைவேற்றினால் என்ன ஆகும்? நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதுதான் இந்த சிந்தனை. ஆக்ஷன் அசைன்மெண்ட். ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் how you would explain the glory of God to someone.
தேவனுடைய மகிமையை யாராவது ஒருத்தருக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்பதை ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. தேவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்திருக்கிறாரா? காலையில் டிஃபன் போட்டாரா, இல்லை காப்பி கொடுத்தாரா, இல்லை மதியானம் சோறு கொண்டு கொடுத்தாயா, என்ன செய்தார்? இல்லது என் குல பெண்களோடு மஞ்சள் அரைத்தாயா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்? ஏதாவது செஞ்சிருக்காரா? யோசனை பண்ணி பாருங்க. அதை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு சொல்வீர்கள்? டாக் வித் காட் அபவுட் யுவர் டிசையர் டு பிரிங் ஹிம் க்ளோரி அண்ட் ஆனர் த்ரூ யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அதான் நேற்று ரொம்ப சொல்கிறாங்க, உங்களுடைய குடும்பத்திலே மற்றவர்களை கொண்டு வந்து விட்டால் உங்கள் குடும்பம் நாருமா மானமுள்ளதாக இருக்குமா ஆண்டவருக்கு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்குள்ளே எவனையுமே விடுறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாரி போய் கிடக்கு. இந்த கருமத்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டானா என்ன பண்ணுறது? அதனால் பொத்தி பொத்தி மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே பேசுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு மகிமையும் கனத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் பேசுகிற அத்தனை பேருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும். நாங்கள் மகிமையை கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்திலே பேசுங்கள் என்பதுதான் இந்த சிந்தனை. சரியா?